உங்க வீட்ல இருக்க இந்த ஒரே ஒரு பவுடர் வச்சு, உங்க செடியில இருக்க இலை கருகல் நோய், இலை சுருட்டல் நோய், இந்த மாதிரி துளிரெல்லாம் கருகி போகுது. இந்த வெயில் காலத்துல எக்ஸ்ட்ரீம் ஹீட்னாலயும் கருகலாம். இந்த த்ரிப்ஸ் அட்டாக் பிளஸ் ஸ்பைடர் மைட்ஸ் இது 2மே என்னுடைய செடிய தாக்கிடுச்சு. எவ்ளோ பண்ணாலும் போகவே மாட்டேன்து. நான் துளிர் நல்லா வளர வைக்கிறேன். ஃபெர்டிலைசர்ஸ்லாம் குடுத்துட்டு இந்த மாரி மொட்டும் வருது. மொட்டு எல்லாத்தையும் கருக வச்சிருது. அதுக்கு நம்ம இன்னைக்கு இன்ஸ்டன்ட்டா நம்ம ஸ்ப்ரே ரெடி பண்ணி தான் அடிக்க போறோம். இந்த பவுடர் தான் பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடா குட்டி ஸ்பூன்ல 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த பவர் ரொம்ப அதிகமா இருக்கும். இதுல நம்ம தண்ணியில் டைல்யூட் பண்ணி ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்பைடர் மைட்ஸ்க்கு சுத்தமா பிடிக்காது. கண்டிப்பா அது அழிஞ்சிரும். நம்ம இதை ஸ்ப்ரே பண்றதுனால செடியும் எந்த பாதிப்பும் ஏற்படாது. நம்ம என்னதான் ஃபெர்டிலைசர் கொடுத்து நம்ம துளிர் வர வச்சாலும் அந்த துளிர்லாம் கருகி போகும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த பூச்சி தாக்குதல் தான் இந்த வெயில் சமயத்துல ரொம்ப அதிகமா இருக்கு. நல்லா பூத்துக்கிட்டு இருந்த செடி தான் இது. இந்த த்ரிப்ஸ் பிளஸ் ஸ்பைடர் மைட்ஸ் 2மே வந்ததுனால சுத்தமா growth-ஏ இல்லாம ஆயிடுச்சு. growth இருந்தாலும் கருகி போகுது. இந்த அளவுக்கு பூத்துட்டு இருந்தது தான் இது. ஸோ இந்த ஸ்ப்ரேவை நீங்க இன்ஸ்டன்டாவே ட்ரை பண்ணி அடிச்சிட்டு பாருலாம். நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். ரொம்ப அதிகமா இருந்ததுன்னா தொடர்ந்து 3 நாள் கூட அடிங்க. நல்ல ரிசல்ட் இருக்கும். வேற ஏதாவது டிப்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க.